ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரதியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். நான் எப்பவும் ஒரே மாதிரி போண்டா பஜ்ஜி வடை இந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஸ்வீட் கார்ன் டிக்கின்னு செய்ய போகிறேன். இது வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து ஸ்வீட் கார்ன் இருக்குங்க, வேவிச்சு வச்சுருக்கேன். அவிச்சு அது ஒரு கப் எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அது ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அது ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை, மல்லித்தலை அது, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்குங்க. இது கூட வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து அது ஒரு டீஸ்பூனு, கரம் மசாலா வந்து அது ஒரு 1/4 டீஸ்பூனு, சாட் மசாலா அது ஒரு 1/4 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து அளவாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் இது கூட சேர்த்து எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு ஒரு தண்ணி ஒன்று எடுத்துக்கலாம். தண்ணியில் இப்படி இந்த மாதிரி கையில் தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கட்லட் ஷேப்பில் நம்ம ஊற்றிக்கலாங்க. பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட்லட் ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்லட் ஷேப்பில் வந்து தட்டி வச்சுக்கலாம். இதை வந்து ஷாலோ ஃப்ரை ஆர் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, சாரி. அதை அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வேக வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்வீட் கார்னோட முத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே இதாக தெரியுது, அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஒன்றா. மீதி இருக்கிற பேட்ச் அதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துடலாங்க. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த சாஸ் கிச்சாப்பில் வச்சு நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி செஞ்சுக்கிறேன். வணக்கம்.